News TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் என்னை உமது சாயலாகவும் உமது சாயலாகவும் பாவனையாகவும் படைத்திருக்கிறேன். இதற்காக உம்மை போற்றுகிறேன். ஆண்டவரே, நோவாவின் காலத்தில் மக்கள் உமது விருப்பத்திற்கு எதிராக வாழ்ந்து தீமைகளை கணக்கற்ற தீமைகளை செய்து பாவத்தில் அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் செய்த அக்கிரமத்தை நீர் பார்த்து வேதனைப்பட்டீர். இயேசுவே, ஆண்டவரே, இப்படித்தான் பல நேரத்தில் நான் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் செய்யும் போது என்னையும் பார்த்து வேதனைப்படுகிறேன். கடவுள் தந்தை மனிதனை படைத்ததற்காக வருந்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். மனிதன் செய்த அக்கிரமத்தை பார்த்து எதற்காக மனிதனை படைத்தோம் என்று வருந்தினார். அன்பு இயேசுவே, என்னை பார்த்தும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தும் நான் செய்கிற பாவங்களையும் பார்த்து கடவுள் தந்தை ஏன் நான் உன்னை படைத்தேன் என்று வருந்துகிறார். யூதாசை பார்த்து ஆண்டவரே, நீர் சொன்னீர் அவன் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று கூறினீரே. அதுபோல என்னையும் பார்த்து பல நேரங்களில் நீர் கூறியிருப்பீர், நீர் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும், நீ பிறந்ததால் என்ன பயன் என்று என்னை பார்த்து பல நேரங்களிலே மனம் நொந்து போயிருப்பீர். இயேசுவே, என்னை மன்னியும். எனது அழைப்புக்கு ஏற்ப எனது மாண்புக்கு ஏற்ப வாழ வரம் தாரும்.
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போனேன், உம்மை நினையாது தூர போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1984 ஆண்டு அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஒரு அகோர நிகழ்ச்சி நடைபெற்றது. அதிகாலையில் ஒரு மனிதன் தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருந்தான். எழுந்து தனது படுக்கையில் உட்கார்ந்தான். உடனடியாக தன்னுடைய கை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டான். அப்பொழுது அவனது மனைவி கேட்கிறார், எங்கே போகிறீர்கள் என்று. அவன் ஐ ஆம் கோயிங் டு ஹண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் என்று சொன்னான். நான் மனிதர்களை வேட்டையாட செல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே சென்றான். அதை ஒரு பொருட்டாக இவனுடைய மனைவி எடுத்துக்கொள்ளவில்லை. 1 மணி நேரம் பொறுத்து 68 நிமிடங்கள் பொறுத்து மீண்டும் வீட்டுக்கு வந்தான்.
வீட்டுக்கு வந்தபோது அவன் முகம் வெறித்தனமாக இருந்தது. அவன் அந்த 68 நிமிடத்தில் 21 பேரை சுட்டு கொன்றிருக்கிறான். ஏறக்குறைய 19 பேர் மிக அதிகமான காயங்களோடு, குணப்படுத்த முடியாத அளவுக்கு, மீட்க முடியாத அளவுக்கு காயப்பட்டு கடந்தார்கள். அவனுடைய மனைவியை பார்த்து அவர்கள் நேர்காணல் செய்தபோது என்ன நடந்தது வீட்டில், ஏன் இப்படி இது நடந்தது என்று கேட்டபோது அவருக்கு மனதில் நிம்மதி இல்லை, அவருக்கு வாழ பிடிக்கவில்லை. நான் நினைத்தேன் அவர் துப்பாக்கி எடுத்து தன்னை சுட்டு கொள்வார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த வெறித்தனத்தை மற்றவரிடத்தில் இதை காட்டி மற்றவர்களை கொலை செய்திருக்கிறார். இரவு அவர் ஒழுங்காக தூங்கவில்லை. இரவு படுக்கையிலே இங்கும் அங்கும் புரண்டு படுத்து கொண்டிருந்தான். அடிக்கடி விளக்கை போட்டுக்கொண்டு எழுந்து அறைக்குள்ளே உலாவிக் கொண்டிருந்தான். கடைசியில் இப்படி இவை செய்வார் என்று நான் நினைக்கவில்லை என்று அந்த மனைவி சொன்னார். இவரெல்லாம் எதற்காக இப்படி ஒரு மனுஷனா பிறந்தாரோ தெரியவில்லை என்று மனைவி சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், நோவா காலம் மக்கள் அளவுக்கு அதிகமான எல்லா பாவங்களையும் செய்கிறார்கள். குடிவெறி, காமவெறி, அநீதி, அக்கிரமம், அட்டூழியம், மக்கள் அளவு கடந்த விதமாக பாவத்தை செய்தார்கள். தீமைக்கு அளவே இல்லை. இந்த சூழ்நிலையில் கடவுள் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன், மனிதர் முதல் கால்நடைகள் வரை, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன், ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நம்மை படைத்த கடவுள், உலகை படைத்த கடவுள் எல்லாம் நல்லதென கண்டார். ஒவ்வொரு நாளும் படைப்பு தொழில் முடிந்த பிறகு கடவுள் உலகை பார்த்து ரசித்தார். தான் படைத்ததெல்லாம் நல்லதென கண்டார். கடவுள் படைத்ததில் எந்த குறையும் இல்லை. எந்த படைப்பு பொருளும் குறையோடு படைக்கவில்லை. எல்லாமே நன்றாக இருந்தது. எனவே கடவுள் தம் படைப்பை பார்த்து பிரமிக்கிறார். மைக்கேல் ஆஞ்சலோ என்ற உலக பிரசித்தி பெற்ற சிற்பி மோயிசனுடைய சிலையை வடித்தார். ஏறக்குறைய அது 25 அடி ஒரே பாறையிலே செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். அது இப்பொழுது வத்திக்கானில் லாத்தரன் பேராலயத்தில் பசிலிக்காவில் இருக்கிறது. அந்த சிலையை செதுக்கிவிட்டு சற்று தள்ளி வந்து அவர் அந்த சிலை உற்று பார்த்தார். பார்த்தவுடனே இவருக்கு பிரமிப்பு, இவ்வளவு அழகாக இந்த சிலை அமைந்து விட்டதே என்று சொல்லி அருகே சென்று சுத்தியால் தட்டி, ஸ்பீக் மோசஸ் ஸ்பீக், மோயிசா பேசு பேசு என்று அந்த சிலையையே சுத்தியால் தட்டி அவர் பேசினார். அவ்வளவு அழகாக அவருடைய படைப்பு பொருள் இருந்தது. அதை போலதான் கடவுள் இந்த உலகத்திலே உண்டாக்கியது எல்லாமே நன்றாக இருந்தது. கடவுள் உண்டாக்கியது எதுவிலும் தீமையானது இல்லை. ஆனால் இன்று கடவுள் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகை, குறிப்பாக மனிதனை படைத்ததற்காக கடவுள் வருந்துகிறார். உலகை படைத்ததற்காக, அதிலும் குறிப்பாக மனிதனை படைத்ததற்காக கடவுள் வருந்துகிறார். எனவே
பெரு வெள்ளத்தால் அந்த உலகை அழிக்க திட்டமிட்டார். மோசே ஒருவர் மட்டுமே கடவுளுக்கு பிரியமானவராக இருந்தார். மோசே ஒருவர் மட்டும்தான் கடவுளுக்கு பிரியமானவராக, கடவுள் விருப்பப்படி அவர் நேர்மையோடு, நாணயத்தோடு, தூய்மையோடு, விசுவாசத்தோடு வாழ்ந்தவர். எனவே கடவுள் அவரை பார்த்து, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல், ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையாளராக காண்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த வார்த்தையை கடவுள் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? நீதான் இந்த ஊரில் நேர்மையாளராக இருப்பதை நான் காண்கிறேன், உன்னை நான் காப்பேன் என்று கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வு சிறந்ததாக, உத்தம தனத்திலே சிறந்ததாக இருக்கிறதா? நீர்தான் எல்லாரிலும் சிறந்தவராக இருக்கிறீர். உன்னைதான் நான் சிறந்தவராக, நேர்மையாளராக காண்கிறேன் என அழகான வார்த்தைகள், அழகான தீர்ப்பு. ஆகவே உன்னை மட்டும் நான் காப்பாற்றுவேன், நீ பேழைக்குள் செல் என்று கடவுள் சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மை படைத்தது எதற்காக? கடவுளை அன்பு செய்து, அயலாரை நேசித்து, ஒரு அன்பான தூய்மையான வாழ்வு வாழ. ஆனால் எவ்வளவு அக்கிரமங்கள், கொலை, கொள்ளை இன்று உலகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாகரிகம் வளர்ந்திருக்கிறது, அறிவு வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது. ஆனால் மனிதனிடத்தில் அவனுடைய குணாதிசயம், அவனுடைய பண்பாடு இன்னும் வளரவில்லை. எல்லாம் வளருகிறது. மனிதன் எல்லாவற்றையும் கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் தன்னை அடக்கி ஆள, தன்னை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தெரியாமல் மனிதன் தவிக்கின்றான். ஆம், கடவுள் நம்மை பார்த்து என்ன நினைக்கிறார்? யூதாசை பார்த்து சொன்னது போல, நீ பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று என்னை பார்த்து கடவுள் சொல்லுகிறாரா? நான் அந்த மோசே காலத்தில் வாழ்ந்த மக்களைப் போல எந்த விதமான கட்டுப்பாடு, எந்த விதமான கட்டளை, எந்த விதமான மனச்சான்றின் வழிகாட்டுதல் இன்றி நான் கட்டுப்பாடின்றி வாழ்ந்திருக்கிறேனா? ஆண்டவரே, இயேசுவே, என் ஆண்டவரே, என்னை தேடி வந்திருக்கிறவரே, எனது பாவத்தை எனக்கு சுட்டி காட்டுகிறவரே, என்னை அழைக்கின்றவரே, மனமாற அழைக்கின்றவரே, மனமாற்றத்திற்கான வழியை எனக்கு காட்டுகிறவரே, மனமாற்றத்தை காண எனக்கு ஆற்றலை தாரும், சக்தியை தாரும். மனமாற விரும்புகிறேன், ஆனால் மனமாற்றம் ஏற்படவில்லை. அதை அடைய உமது வல்லமையை, உமது அருள் கொடையை எனக்கு தாரும். என்னை இந்த உலகில் படைத்ததற்காக ஆண்டவரே நீர் வருந்த வேண்டாம். நீர் என்னை படைத்ததற்காக வருந்தினால் ஆண்டவரே நான் வருத்தமுறுவேன். நானும் வருந்துகிறேன். ஒருபோதும் என்னை பார்த்து நீர் பிறவாதிருந்தால் நலமாயிருக்கும் என்று என்னை பார்த்து சொல்லாதீர் ஆண்டவரே. அப்படி நான் வாழாமல் இருக்க, அந்த அளவுக்கு நான் மோசமாய் போய்விடாதவாறு என்னை பாதுகாத்தருளும். என்னிடத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்கிறது. எவ்வளவோ என்னிடம் இருக்கிறவர்கள், என்னை சார்ந்தவர்கள் பல குறைகளை என்னிடம் காண்கிறார்கள். என் குடும்பத்தில் பல நேரத்தில் என்னை சகித்து கொண்டிருக்கிறார்கள். நான் செய்கிற அட்டூழியங்களுக்கு அளவே இல்லை. எப்படியாவது என்னை ஒழித்து தொலைத்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆண்டவரே, அப்படி நான் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். இயேசுவே, எனது குற்றங்களை, எனது பாவங்களை நீர் சகித்து கொண்டிருக்கிறீர். இயேசுவே, என்னை மன்னியும். நான் முற்றிலுமாய் உமக்கு பிரியமானவனாய், பிரியமானவளாய் வாழ வரம் தாரும். ஆமென். மாறுயரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய
பெருக. புதிய நியம முறைகள் வருக. முழங்கலாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தவக்கால புதன்கிழமைக்கு முந்தின நாள். இன்று புனித கன்னிமரியாளின் ஊழியர் சபையை நிறுவிய 7 புனிதர்களுடைய விழா. தேவ அன்னையே காட்சி கொடுத்து ஏழை எளிய பிள்ளைகளை பராமரிப்பதற்காக ஒரு சபையை ஆரம்பிக்க அன்னை மரியாள் இந்த 7 இளைஞர்களுக்கு கூறினார். நல்ல பக்தி உள்ளவர்கள், எல்லாரும் நண்பர்கள், எல்லாம் நன்மை செய்வதில் கூட்டாக இருந்தார். தீமையை தவிர்த்து உலகத்தில் நல்லது செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோடு இவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள். நன்மையை சாதிக்க வேண்டும். ஆகவே
இவர் அனைவரும் ஒத்து நண்பர்களாக செயல்பட்டார்கள். அவர்களுடைய பக்தி அதை பார்த்து தேவ அன்னையே காட்சி கொடுத்து ஒரு புதிய சபையை ஆரம்பிக்க செய்தார். இப்படி நல்லதுக்கு கூட்டு சேர வேண்டும், தீயதுக்காக கூட்டு சேரக்கூடாது. எனவே நல்லதை செய்ய நாம் ஒன்றுபடுவோம், நம்மை இணைக்க தேவ அன்னை வழியாக இறைவனிடம் வேண்டுவோம். இந்த திருப்பலியை லூர்து தொலைக்காட்சிக்கு தொடருபயம் செய்து இதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, செல்வி ஸ்னேகா உடல்நலம் பெற்றதற்கு நன்றியாக, திருவண்டார்கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப் பள்ளி குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி பசில் மேரி கியோரி, திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபீர் காஸ்டன் உடல்நலனுக்காக, குடும்ப கருத்துகளுக்காக, சென்ட் ஜாக்வஸ் அந்துவான் நல்ல துணைவி கிடைக்க, விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற இதை ஆண்டவருக்கும் சகாயம் மாதாவுக்கும் நன்றியாக, திரு ஜெர்மோன் ஜானோ, திருமதி தாசு கஸ்தூரிவா, திரு அலோஷிஸ் பாலு, திருமதி மரி ஸ்டெல்லா ஆண்மலை பாட்சிக்காக, ப்ராஸ்பர் ஜூலை இதை ஆண்டவருக்கு நன்றியாக, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, திருமதி மேரி மார்ட்டின் இதை ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி ரஞ்சிதா மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடிய, திரு அந்தோனிராஜ் திருமணம் விரைவில் நடைபெற, திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திர, திரு பத்மநாதன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற இதை ஆண்டவருக்கு நன்றியாக. இன்று செவ்வாய்க்கிழமை லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் ஓதே தின்கிற விழாக்களின் ரத்தின ராஜம் அவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காக, மேலும் இயேசுவின் திருமுகத்தின் பேரில் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பாண்டியன் சந்து நைனிய பிள்ளை பொன்னியாங்குடி பகுதி மக்களுக்காக, அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி லூர்து டிவி நன்றியாக, பிரான்சிஸ் நன்றியாக, மார்த்தா மரியதாசு நன்றியாக, குளோரி ஜார்ஜ் குழந்தை வரம் பெற்றதற்கு இதை ஆண்டவருக்கு நன்றியாக, மேலும் மரித்த அந்தோணியம்மாள், ரத்தின கண்ணு, நல் பொன்னசாமி, ஆனந்தராஜ் ராஜேஷ், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிகிரஸ்தல ஆன்மாக்கள், மரிய ஜோசப் மரியதாசு, சகோதரி மேரி விர்ஜினியா, அதிரியன் ஞானு, ஒனோரின் ஞானு, லூயி சின்னசாமி, கண்ணம்மாள் இவர்களது ஆண்மலை பாட்சிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். நம்மை படைத்ததற்காக கடவுள் மனம் வருந்துகிறாரா? ஏன் மனிதனை படைத்தோம் என்று கடவுள் நினைக்காமல் நம்மை படைத்ததற்காக நம்மை பற்றி கடவுள் மன மகிழ்வடைய அருள் வேண்டி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அருள் பொழியும் இறைவா, இன்று நாங்கள் நினைவு கூறும் புனிதர் 7 புனித கன்னிமரியாளின் வாழ்க்கை முறையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய ஊழியர்களாகி மக்களுக்கு நற்செய்தியை போதித்து அவர்களை உம்மிடம் அழைத்து வந்தார்கள். இப்புனிதர்களுக்காகவும் இவர்கள் ஏற்படுத்திய மரியாயின் ஊழியர் சபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்புனிதர்களைப் போன்று நாங்களும் மரியாவை பின்பற்றி உமக்கும் எங்கள் அயலாருக்கும் அன்புடன் பணியாற்ற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 6, திருவசனங்கள் 5 முதல் 8, பிரிவு 7 1 5 மற்றும் 10 வசனங்கள்.
அந்நாட்களில் மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளையெல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதனை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார். அவரது உள்ளம் துயரமடைந்தது. அப்பொழுது ஆண்டவர், நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து அழித்தொழிப்பேன். மனிதர் முதல் கால்நடைகள், ஊர்வன, வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன். ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார். ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். தக்க விலங்குகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், தகாத விலங்குகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 1 சோடியையும், வானத்து பறவைகளிலிருந்து ஆணும் பெண்ணுமாக 7 சோடிகளையும், மண்ணுலகெங்கும் அவற்றின் இனங்கள் உயிர் பிழைத்துக் கொள்வதற்காக உன்னுடன் சேர்த்துக்கொள். ஏனெனில் இன்னும் 7 நாட்களில் மண்ணுலகின் மேல் 40 பகலும் 40 இரவும் நான் மழை பெய்விக்கப் போகிறேன். நான் உருவாக்கிய உயிரினங்கள் எல்லாம் இந்த நிலத்திலிருந்து அழித்தொழிப்பேன். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்தார். 7 நாட்களுக்கு பின் மண்ணுலகில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீரளிப்பார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீரளிப்பார். இறைவனின் மைந்தரே, மாட்சியும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இயங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீரளிப்பார். ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கிறது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீரளிப்பார். மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார். அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசீரளிப்பார். Alleluia, 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 alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிறது நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாமை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிறது நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த இறைவா, பழைய மனிதருக்குரிய இயல்பனை இந்த எழுவர் களைந்து புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ள வரமளித்தீரே. நாங்களும் அவர்களைப் போல புதுப்பிக்க பெற்று உமக்கு உகந்த பரிகார பலியை ஒப்பு கொடுக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றி புகழ்வது தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி
கிறிஸ்துவினால் உருவான புனித காலத்தின் அருட்கொடைகளை பெற்று அனுபவிக்க அவர்களை அழைத்து செல்லுகிறீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவுணும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானகத் தந்தையே, நீரும் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைப்பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்ட பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர், மரியாரின் ஊழியர் சபையை நிறுவிய 7 புனிதர்கள், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம்.
இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் மேல் வேண்டுதலுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும் என்று உபயம் செய்வோரையும் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போரையும் கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் என்ற திருப்பலி நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து உமது அரசில் தயவுடன் அவர்களை ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே
உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். வருவாய் இறைவா, விரைவாய் என்னில் வா, வந்தருள்வாய் என் தேவா, வரம் தந்தருள்வாய் என் தலைவா. எந்தன் உள்ளம் உறைந்திட உன்னில் நானும் நிலைத்திட வருவாய் என் தேவா. எந்தன் உள்ளம் உறைந்திட உன்னில் நானும் நிலைத்திட வருவாய் என் தேவா. வருவாய் இறைவா, விரைவாய் என்னில் வா. எந்தன் வாழ்வே உன் பணி செய்ய, எந்தன் எண்ணம் உன் வழி செல்ல. எந்தன் வாழ்வே உன் பணி செய்ய, எந்தன் எண்ணம் உன் வழி செல்ல. என்னுள்ளம் வாராய், உன் அருள் தாராய், உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய். என்னுள்ளம் வாராய், உன் வழி செல்ல, உன் பணி செய்ய வலிமையை அருள்வாய். வருவாய் இறைவா, விரைவாய் என்னில் வா. வழியும் உயிரும் உண்மையும் என்றாய், உந்தன் வழியில் நடந்திட செய்தாய். வழியும் உயிரும் உண்மையும் அருள்வாய், உந்தன் வழியில் நடந்திட செய்தாய். நான் வாழ வாராய், என் நிலை இணைவாய், உன் வழி செல்ல அருளினை செய்வாய். நான் வாழ வாராய், என் நிலை இணைவாய், உன் வழி செல்ல அருளினை செய்வாய். வருவாய் இறைவா, விரைவாய் என்னில் வா. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதையும். பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. இன்பச் சுனையாம் இறைவா, இந்த அருட்சாதனத்தின் வல்லமையால் நாங்கள் மரியன்னின் ஊழியர் சபையை உருவாக்கிய 7 புனிதர்களை பின்பற்றி உமது அன்பு நெறியில் செல்ல எங்களுக்கு என்றும் துணை புரியும். நீர் எங்களிடம் தொடங்கிய நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை தொடர்ந்தாற்றி நிறைவுபடுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. சத்திய மறையின் சர்க்குணமே, புனிதரை பதுவை அந்தோணியாரே,